வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குதிரைமார் சேனல். நண்பர்களே, 11/2/25 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 454க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன, நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, நேற்று வின்வின் ரிசல்ட்டு 168 168. நம்ம ஏபிசி போர்டில் சி போர்டில் 8 செம்மையாக நேற்று வின்னிங் ஆயிடுச்சு நண்பர்களே. நண்பர்களே, இங்கே ட்ரா நம்பரில் 8 நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். 8 வந்து ஏ போர்டில் 6 நாளும் பி போர்டில் 7 நாளும் வந்திருக்கு, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 8க்கு நிறையா பாசிபிள் இருக்குதுன்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். 8 மிஸ் ஆகாமல் சி போர்டில் ப்ளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சு நண்பர்களே. நண்பர்களே, ஆல் போர்டில் 5 8 கொடுத்துருந்தோம். இங்கேயும் 8 சி போர்டில் செம்மையாக பாஸ் ஆயிருந்துச்சு. பெஸ்ட்டு காம்பினேஷனில் 98 கொடுத்துருந்தோம் நண்பர்களே. 8 பெஸ்ட்டு காம்பிலையும் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. நண்பர்களே, இங்கே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கெஸ்ஸிங்கை நம்ம எடுத்திருக்கோம். 1 3 8 எடுத்திருந்தோம். 1 8 ஏசி ஒரு செம்மையான சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. நம்ம சேனலை நீங்கள் பார்க்கும்போது, நம்ம கெஸ்ஸிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது ஏபிசி போர்டையோ இல்லை ட்ராட் இருக்கையோ ஸ்ட்ராங் டிஜிட்டையோ ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் ஒவ்வொரு முறையும் நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங்க்கான ரிசல்ட்டு 3 ட்ரிக்லையும் ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து மேட்ச் ஆகும் நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம ஏபிசி போர்டு ட்ராட் ட்ரிக்கு மை ஸ்ட்ராங் டிஜிட்டு 3யுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. ஏசியில் 1 8 ஒரு செம்மையான ஒரு சிறப்பான வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. நண்பர்களே, ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா சி போர்டில் 8, ஆல் போர்டில் 8, பெஸ்ட்டு காம்பியில் 8, மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் 18 ஏசி ஒரு சிறப்பான ஒரு செம்மையான கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்துருக்கோம் நண்பர்களே. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்துருந்தோம், அது மிஸ் ஆகாமல் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருந்துச்சு நண்பர்களே. ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. நம்ம சேனலை பார்த்து வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நமது குதிரைமார் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, 11/2 ஸ்ரீசக்தி 4/5/4க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, டேட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ஸிங்கில் 11 1 11 வந்திருக்கு. 1 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே நீங்கள் பாருங்கள். 1க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ஏ போர்டில் 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது 1. ஸோ அதனால் கொஞ்சம் கேலண்டர் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 1க்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் 1க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ட்ராட் நம்பர்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நண்பர்களே 4 5 4 4 வந்து பி போர்டில் 9 நாள் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 வந்து பி போர்டில் ஏ போர்டில் 13 நாளும் பி போர்டில் 11 நாளும் சி போர்டில் 9 நாளும் பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே 5. ஸோ நண்பர்களே, நாம் பொதுவாகவே வந்து ட்ரா நம்பரில் டபுள்ஸ் வந்துருந்துச்சுன்னா 1 ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ 4க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 4 உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணலாம் நண்பர்களே. ஸோ 1க்கும் 4க்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நண்பர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபிசியில் ஏ போர்டு 3 5 7, பி போர்டில் 9 1 7, சி போர்டில் 1 2 8. ஏ போர்டில் 9ம் பி போர்டில் 5ம் சி போர்டில் 3ம் சப்போர்ட் கொடுத்துருக்கு நண்பர்களே. எனக்கு கண்டினியூஸாக கிடைக்கிறதுனால எனக்கு இதை சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் வருதான்னு செக் பண்ணிக்கங்க.
நண்பர்களே, நான் இங்கே கொடுத்துருக்கிற கணிப்பு என்னோட தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே. உங்கள் கணிப்பும் என்னோட கணிப்பும் மேட்ச் ஆனால் மட்டும் என்னோட கெஸ்ஸிங்கை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். ஓகே நண்பர்களே, ஏ போர்டில் நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் பெண்டிங் டேஸு என்னங்கிறத பாருங்கள். ஏ போர்டில் 3 வந்து 10 நாள் ஆகுது, 5 வந்து 13 நாள் ஆகுது, 7 வந்து 14 நாள் ஆகுது, 9 வந்து 12 நாள் ஆகுது நண்பர்களே. நாம் இங்கே கொடுத்துருக்கிற பெண்டிங் நம்பருக்கும் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங் நம்பருக்கும் பெண்டிங் நம்பருக்கும் நிறைய மேட்ச் ஆகுது. கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க. பி போர்டில் 9 வந்து 4 நாளும், 1 வந்து 20 நாள், 7 வந்து 8 நாள், 5 வந்து 11 நாள் நண்பர்களே. சி போர்டில் 1 வந்து 26 நாள், 2 வந்து 5 நாள், 8 நேற்று 8 சி போர்டில் அடிச்சிருக்கான். பட் இன்றைக்கும் கொஞ்சம் சி போர்டில் 8 வர்றதுக்கான பாசிபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் நான் 8 கொடுத்துருக்கேன். 3 வந்து 9 நாளாக இருக்குது நண்பர்களே. நம்ம எடுத்துருக்க கெஸ்ஸிங்க்கும் பெண்டிங் டார்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஏபிசி போர்டில் என்னோடய கணிப்பும் உங்கள் கணிப்பும் மேட்ச் ஆனால் மட்டும் இந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே நண்பர்களே, வாங்க ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபிபிசி ஏசியில் ஏபி 3 9 5 1 7 7 9 5 3 5 5 7, பிசியில் 9 1 1 2 7 8 5 3 9 2 1 8, ஏசியில் 3 1 5 2 7 8 9 3 7 1 5 8. நண்பர்களே, நான் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நாம் கெஸ்ஸிங் அப்படி தான் எடுத்திருக்கோம் நண்பர்களே. தொடர்ந்து சொல்கிறேன், நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் 1 3 8 8 3 7 8 5 2 1 5 6 2 3 2 2 3 1. நண்பர்களே, நான் இங்கே உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கக்கூடிய தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா 38 37 52 56 32 31 இந்த காம்பினேஷனில் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஏ போர்டு மட்டும் 1 8 2 நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷனை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து காட்டினேன். பார்த்துங்க நண்பர்களே, ஸ்ட்ராங் டிஜிட்டில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே எனக்கு இருக்குது. மேக்ஸிமம் நாம் வந்து எடுக்கிற கெஸ்ஸிங் ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிட்டே இருக்குது, மிஸ் ஆகுறதில்ல. ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். நாளைக்கு ரிசல்ட்டு கன்ஃபார்மாக இதில் இருக்குது நண்பர்களே. மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஆல் போர்டில் 4 7 எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்கு. அதனால் 4 7 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 4 வந்து ஏ போர்ட்லேயே பி போர்ட்லேயே சி போர்ட்லேயே கொடுத்துருக்க மாட்டேன். பிகாஸ் 4 வந்து ஓவராலாக அங்கே ஏபிசி போர்டில் வந்து பாசிபிளாக இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 4 நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ 4 7 ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துங்க, வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ட்ராட் இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ட்ராட் இருக்குல்ல, நான் 8 2 1 8 2 5 8 2 3 8 2 6 8 4 1 8 4 3 8 4 5 8 4 6. நண்பர்களே, இங்கே ட்ராட்ருக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் கண்டினியூஸாக 8 வச்சுருக்கேன். பி போர்டில் 2 4 மட்டும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். சி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 5 3 6 இந்த காம்பினேஷனில் மட்டும் ட்ராட்ருக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. என்னோட கெஸ்ஸிங்க்கும் ட்ரா நம்பருக்கும் இந்த காம்பினேஷனில் தான் எனக்கு நம்பர்ஸ் கிடைக்கிது. ஸோ அதனால்
நான் இங்கே இந்த ஒரு காம்பினேஷன்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் நான். இதை தாண்டி உங்களுக்கு ட்ரா ட்ரிக்கில் பவராகவோ இல்லை ஒரிஜினல் நம்பராகவோ உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, ட்ரா ட்ரிக்லையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட்டை நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்ஃபார்மாக இதில் ஒரு நல்ல ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ ட்ரா ட்ரிக்கில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு என்னங்கிறது, இது பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே. பெஸ்ட்டு காம்பினேஷனில் 1-8 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அகெயின் இன்றைக்கும் 8 சி போர்டில் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கிறதுனால 8 எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் வந்து சி போர்டில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். 1-8 பிசியில் வச்சுருக்கேன் நண்பர்களே. 1-8 உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துங்க நண்பர்களே. 1-8 எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால பிசியில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம கெஸ்ஸிங் வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்மளோட கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே. நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமாரி சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.